ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி. ஸோ 2 நாளாக எனக்கு ஃபீவர். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஐ எம் சாரி. நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லேயே எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் லவராக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வீட்லேயே எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சேனல் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை இருக்குது. ஒரு 2 காஞ்ச மிளகா இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டில் பாதியே நான் சீவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, சால்ட் இருக்குது, பெப்பர் இருக்குது, அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இருக்குது, அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது, கரம் மசாலா இருக்குது, 5 முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே மசாலாலாம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு உங்களுக்கு கூட குறைய வேணும்னா நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 5 பேருக்கு சமைக்கிறேன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ மசாலா எடுத்திருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் தாளிப்பு போட்டுக்கோங்க. கடுகு சீரக தாளிப்பு போட்டாச்சு. தாளிப்பு போட்டதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணி வதக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போதும் சால்ட்டை ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு திரிஞ்சு வரும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுன்னு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கேரட் குடமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. இது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. நான் சொல்கிற அப்போ மட்டும்தான் நீங்கள் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் எப்படி உங்களுக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்ததோ அந்த அளவுக்கு இதுவும் எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா தூள், அது எல்லா மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது மீன் என்ன அப்படின்னா பிரியாணி மசாலா இருக்குது, குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் இருக்குது, கரம் மசாலா இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது கூடவே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 5 முட்டை, அந்த 5 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றின உடனே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எப்படியே உடச்சி ஊற்றுறீங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் மசாலாவை கிளறி விடணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு மசாலா இப்படி தான் கிடைக்கும். இந்த மசாலாவை நீங்கள் வெறுமனவே இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மசாலாவை கடலை மாவு கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து உருண்டை பிடிச்சி நீங்கள் பஜ்ஜி மாதிரி கூட சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்ச ரைஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை வந்து சும்மா மேலோட்டமாக தூவி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக இப்படி கிளறி விட்டாவே போதும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ் வந்து உடையாமல் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அது கூடவே பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னாவே உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறது பதிலாக நீங்கள் வீட்லேயே எவ்வளோக்கு எவ்வளோ எந்தெந்த ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.